சிந்தைகளை திருப்ப போகிறோம். இந்த வாக்குத்தத்த வார்த்தையின் ஒரு பகுதி இந்த நாளிலும் நம்மை வளர்த்துகிறவர் மட்டுமல்ல, உயர்த்துகிற தேவன். அதை குறித்து சில காரியங்களை தியானித்து தொடர்ந்து செபித்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வார்த்தையை வாசிங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. கன்மலையின் மேல் உயர்த்துகிற ஒரு தேவன் நம்ம தேவன். அழைத்தவர் முன்குறித்து தெரிந்தெடுத்து இந்த நாட்களில் கிறிஸ்துவுக்குள்ளாய் தெய்வ வசனத்தின் அடிஸ்தானங்களை கை கொள்ள வைத்து நம்மை நடத்தி வருகிறார். தீங்கு நாட்கள் வரும், ஆனாலும் தெய்வ பிள்ளைகளுக்கும் தீங்கு நாட்கள் என்கிற ஒரு சில காலம், ஒரு சூழ்நிலை நம் வாழ்க்கையிலும் கடந்து வரலாம். எல்லாருக்கும் வருகிற சோதனை, எல்லாருக்கும் வருகிற நெருக்கடிகள் தேவனை அறிந்த தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த உலக வாழ்க்கையில் வரும். ஆனால் அப்படிப்பட்ட தீங்குகள் வருகிற நாட்களில் கர்த்தர் செய்கிற அந்த ஒவ்வொரு படிகளையும் உயர்த்துவதற்கும் தீங்கு நாளுக்கும் இடைப்பட்ட சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது. தேவன் எப்படியெல்லாம் ஒரு தெய்வ பிள்ளையை தற்காத்து அரவணைத்து பாதுகாத்து உயர்த்துகிறார். ஆனால் பல நேரங்களில் நான் தேவனுடைய பிள்ளை, தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளை, எனக்கு ஏன் இது வந்தது என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஏன் இந்த பிரச்சனை எனக்கு, ஏன் இந்த தடைகள் எனக்கு, ஏன் இந்த நஷ்டங்கள் என்று பல வாழ்க்கையில் அனுபவத்தில் சொல்லுகிற வார்த்தையை கேட்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் அது பல சூழ்நிலைகளில் பல தருணங்களில் கடந்து வந்திருக்கும். தீங்கு நாட்கள், தீங்கு செய்கிற பொல்லாதவனுடைய கிரியைகள் நம்மையும் சந்திக்கும். ஆனால் கர்த்தர் அந்த நாட்களில் சகல வல்லமை உள்ளவர், சகல அதிகாரம் உள்ளவர், ஆளுகை செய்கிற கர்த்தர். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். ஆனாலும் தீங்கு செய்ய சத்துரு எதிராய் எழும்பி வருகிற சூழ்நிலைகளும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் வருகிற சோதனை நமக்கும் வரும்போது தீங்கு நாட்கள் வரும், தீங்கு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை கண்ணின் கருமணி போல காக்கிறார். நீதிமான்களுக்கு விரோதமாய் அநேக உபத்திரவங்கள் வரும். தெய்வ பிள்ளைகளுக்கும் அதே போல தீங்கு வரும். ஆனால் அவை மேற்கொள்ள விடாமல் காக்கும்படியாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி துதிக்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பது சேதமின்றி காக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நமக்கு சம்பவித்த பிறகுதான், இக்கட்டு ஃப்ரெண்டில் வந்த பின்புதான் நமக்கு தெரியும். ஆனால் இக்கட்டை, தீங்குகளை உருவாக்க நினைத்த போதே தேவன் அறிவார். அல்லேலூயா. ஆகவே அவர் நம்மோடு இருந்து செய்கிற சில காரியங்களை நாம் பார்த்தால், இந்த வார்த்தையில தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைக்கிறாராம். ஏன் மறைத்து வைக்க வேண்டும்? தீங்கு செய்கிறவர்களை விலக்கிவிட்டால் போதுமே. நம்முடைய குட்டி புத்தியில் பல நேரங்கள் இப்படி தோன்றும். ஒருவன் ஒரு தெய்வ பிள்ளைக்கு எதிராக எழும்பும் போது அவனை விலக்கி விடுவது தேவனுக்கு லேசான காரியம். அதை நாம் விரும்புவோம். ஆனால் கர்த்தருடைய வழி அது அல்ல. தேவனுடைய வழி என்ன? அவர் எப்படி செயல்படுகிறார், எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டால் நிராசை அடைய மாட்டோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போக மாட்டோம். ஏன் ஆண்டவரே என்று வெக்ஸ் ஆகி போக மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த சூழ்நிலை ஏதோ ஒன்று இப்படி வந்திருக்கு, கர்த்தர் என்னை மறைத்து வைக்கிறார், அல்லேலூயா என்கிற ஒரு அறிவு ஆமை பிராக்டிகலி தெய்வ பிள்ளைகள் புரிந்திருக்கணும், அறிந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நினையா நேரங்களில் தீங்கு நமக்கு எதிராக வரலாம். வரும்போது கர்த்தர் எதற்காக மறைத்து வைக்கிறார் என்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். 64:2. துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் ஏன் மறைக்கப்பட வேண்டும்? அல்லேலூயா. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பேதுருவை சோதிக்கும்படி சத்துரு உரிமை கேட்டுக்கொண்டான், பர்மிஷன் கேட்டுக்கொண்டான். தேவனும் அதை சாங்ஷன் பண்ணார். புரிந்து கொள்ளுங்க. ஆமென். பேதுரு ஆமென், அவனுக்கு தெரியாது இப்படியெல்லாம் பர்மிஷன் கேட்டு ஆண்டவர் கிராண்ட் பண்ணி இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு அவனிடத்தில் சொல்லுகிறார், சத்ருனை புடைக்கிற வண்ணமாய். பதரா இருந்த பறந்து போயிரும். ஆமென், ஆமென். விதையா இருந்தால் அதுல கிடக்கு. அதுதான் பறத்தும், அந்த பாத்திர பறத்துகிற வண்ணமாய். ஆமென், அல்லேலூயா. புடைக்கும் போது பறந்துரும். அப்படிப்பட்ட பெர்மிஷனை பேதுருவின் வாழ்வில சத்துரு பெற்றுக்கொண்டான். அதை இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். பல இன்ஃபர்மேஷன் நமக்கு வராது. அல்லேலூயா. வந்தாலும் நம்ம சோர்ந்துடுறோம் பல நேரங்களில். அல்லேலூயா. ஆனால் அந்த இன்டிமேஷன் பேதுருக்கு வந்த போதிலும் அதை வராமல் ஏன் தடுக்கவில்லை? தேவன் எதற்காக ஜெபித்தார்? அந்த சோதனை வராத வண்ணம் ஜெபிக்கவில்லை. ஆமென். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தீங்கு அனுமதிக்கப்படுகிறது? அது வராத வண்ணம் ஜெபித்தால் வரவே செய்திருக்காது. ஆனால் ஆண்டவர் இயேசு ஜெபித்த விதம், ஆமென், விசுவாசம் போய்விடக்கூடாது என்பதற்காக ஜெபித்தார். அந்த சோதனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சத்துரு பேதுருவை ஆமென் புடைக்க போகிறான். அவனுடைய விசுவாசத்தை ஆமை காத்து கொள்ள இயேசு ஜெபித்தார். இதே நிலைமை இது. இந்த இன்டிமேஷன் நமக்கு வராத நேரங்களில் பல நேரங்கள் நாம் பதறி போய் விடுவோம். ஆனால் தீங்கு வருகிறது என்றால் எதற்காக ஆண்டவர் மறைக்கிறார் என்றால், இந்த வார்த்தையில் 2 பகுதிகள். ஒன்று, துன்மார்க்கனுடைய ரகசிய ஆலோசனை. துன்மார்க்கன் ஒரு தெய்வ பிள்ளைக்கு எதிராய் ரகசிய ஆலோசனை பண்ணுகிறானால் அவனை ஆமென் தெய்வ பிள்ளையை ஆசீர்வதிக்க அல்ல, தெய்வ பிள்ளையை உயர்த்த வேண்டும் என்றல்ல, அவனை அழிக்கணும்னு தான் ரகசிய ஆலோசனை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆலோசனை ஆமென் செய்யும் போதே தெய்வ பிள்ளை அறியாவிட்டாலும் தேவன் அறிவார். செகண்ட் பார்ட் அதில் என்ன சொல்லுது? ஆமென், அக்கிரமக்காரருடைய கலகம் அது தெய்வ பிள்ளையை மேற்கொள்ளாமல் இருக்க தேவன் தம்முடைய கூடாரத்துக்குள் அல்லேலூயா, அல்லேலூயா மறைத்து வைத்திருக்கிறார். சத்துருடைய கண்கள் படாதபடி அவன் தேடி தேடி பார்ப்பாங்க. அல்லேலூயா, மறைத்து வைக்கிறார். கர்த்தர் மறைத்தாரானால் எந்த சக்திகளும் கண்டுபிடிக்க முடியாது. நீ as usual ஆமென் நடமாடி கொண்டுதான் இருப்பாய். நீ as usual வேலைகளுக்கு தொழில்களுக்கு நடந்து போய்கொண்டு இருப்பாய். கர்த்தர் மறைத்தாரானால் அநேக சம்பவங்கள் ஆமென் சொல்ல முடியும். ஒரு முறை ஆமென் எங்களுடைய ஆமென் தாய் வீட்டில் இருந்து ஆமென் ஒரு ஆராதனை நடந்து கொண்டது. எங்களுடைய ரட்சிப்பின் ஆரம்ப நாட்கள். அந்த நாட்களில் ஆமென் ஹல்லேலூயா ராமன்புதூர்ல
அந்த தெருவில் எல்லாருமே ஆமே ஹalleluya, நாங்களும் அதுதான் ஆர்சி ஆமே குடும்பமாக இருந்தபடியினால் ஆமேன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நல்ல ஒரு எதிர். ஒரு நாள், குறிப்பிட்ட நாள், எங்களுக்கு சம்பவம் ஒன்றும் தெரியாது, தேவன் எல்லாவற்றையும் அறிந்தார், அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமே இந்த நாட்களில் அந்த ஊழியர் இல்லை. ஆமே ஹalleluya, அந்த ஊழியர் அந்த தற்செயலாய் ஆமேன் அன்றைக்கு அவர் ஒரு அட்வொகேட் ஊழியரும் கூட எங்கள் மீட்டிங் வந்திருந்தார். அந்த நாளில் அதுவரை இல்லாதபடி எல்லாம் ஆமேன் ஜனம் சூழ்ந்து ஆமேன் கல்லை தூக்கி எறிந்து மண்ணை வாரி போட்டு ஆமேன் ஓட்டு வீடு ஓடுகள்லாம் உடைத்து பல ஆமேன் நெருக்கடிகள். இதை உள்ளுகிருந்தது அந்த ஊழியர். இந்த நாட்டில் இப்படியுமா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஒன்றுமே சொல்லலை, இறங்கி வெளியே வந்து அவருக்கு தலையிலேயே மண்ணை வாரி போட்டாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தார். நேர கோட்டார் ஸ்டேஷனில் போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தார். உடனே நிறைய ஸ்டேஷன்லேருந்து ஆளுகள் வந்து அதில் அநேகரை கைது செய்து கடந்து போய் கொண்டு போன இந்த சம்பவம் அவர் அன்றைக்கு வராமல் இருந்தால் எல்லாத்தையும் நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் கர்த்தர் செய்த அதன் பின்பு செய்த நியாய தீர்ப்பு எண்ணி முடியாதது, எதிர்பார்த்திராதது, பயங்கரமானவை. ஆனால் அந்த நேரத்தில் இப்படி நடக்கும் என்று அறிந்த தேவன் அதற்கு முன்பாகவே குறிப்பிட்ட நபரை கொண்டு வந்தார். அவர் செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செய்த நாங்களும் சின்ன பிள்ளைகளப்போம். பிரைஸ் தி லார்ட். நேர்த்தியாய் செய்து முடித்தார். ஒரு எஸ்ஏ ஆமேன் ஜோசப் என்கிறவர் இப்பவும் காலம் கடந்து விட்டார். ஹalleluya, காலம் சென்ற ஒரு மனுஷர். அவர் வந்து ஆமேன் ஆர்கியூ பண்றார் அந்த ஜனத்தோடு. அந்த நேரத்தில் எல்லாரும் கூட நீரும் பெந்தேகோஸ்துக்காரனா இருக்கும், அதனால தான் இப்படி பேச. இல்லடா, என் பேர் ஜோசப்னா பாருன்னா. பிரைஸ் காட். அவன் ஆக்சுவலி தெய்வ ரட்சிப்பை பெற்ற ஒரு மனுஷன். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, சத்துரு பல தீங்குகளை இப்ப அண்டர் கிரவுண்ட்ல செய்வான், நமக்கு தெரியாது. ஆனால் பிரைஸ் காட், தேவன் அவர்களை மறைக்கிறார். தெய்வ பிள்ளைகளை மறைத்து காக்கிற விதம் ஆமேன் அற்புதமானது. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, ராப்பகல் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை காக்கிற ஒரு தேவன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சின்ன பையன் ஆமேன் சாட்சி சொன்னானே, கீழே விழுந்துட்டேன், ஆனாலும் ஒரு சேதம் இல்லாமல் அடுத்த நாள் அதே சைக்கிளில் ஸ்கூலுக்கு போய் கர்த்தர் பலனையும் கிருபையும் கொடுத்தார். காக்கிற தேவன். அல்லேலூயா. சத்துரு பதிவிருப்பான். பிரைஸ் காட். அல்லேலூயா. எல்லா முறையும் மணல்ல போகும்போதெல்லாம் கீழே விழுறது இல்லை. அல்லேலூயா. நாமும் பல நேரத்தில் டிவியில் மணல்ல போய் எல்லா நேரமும் விழுந்து எழும்புறதில்லை. ஆனால் சத்துரு விழும்படி தள்ளுகிற சூழ்நிலைகள் வரும். காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன். அவர் மறைத்து காக்கிறார். துன்மார்க்கருடைய துர் ஆலோசனை, ரகசிய ஆலோசனை, அக்கிரமக்காருடைய கலகம், இவைகளிலிருந்து மறைத்து கொள்ள கர்த்தர் நம்மை கூடார மறைவில் மறைக்கிறார். சங்கீதம் 56 அதனுடைய 6வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி. ஆமென். ஏன் தேவன் ஒரு தெய்வ பிள்ளையை மறைத்து காக்க வேண்டும்? ஆமென். பதிவிருக்கிற ஜனம் உண்டு. அல்லேலூயா. பலரும் இந்த சூழ்நிலை எல்லாம் கடந்து வந்திருப்போம். ஆமென். அல்லேலூயா. நம்மை அழித்து விடலாம் என்றும் நிர்மூலமாக்கி விடலாம் என்றும் நாம் ஆண்டவரை மட்டும் பற்றி கொள்ளலாம், அது அவங்களுக்கு அனுகூலமாயிருக்கும். ஆனால் ஆண்டவரை பற்றி கொண்டது நிமித்தம் இன்று உயிரோடு இருக்கிறோம். இன்றும் ஆமென் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே ஜனத்தின் நடுவில், அழிக்க நினைத்த அதே ஜனத்தின் நடுவில், அதே ஆமென் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நடத்தி வருகிறவர் நம் தேவன். காரணம், அவர் நம்மை மறைத்தபடியினால். அல்லேலூயா, அல்லேலூயா. பதிவிருக்கிற ஜனங்களுக்கு பிராணனை கொண்டுறணும். பிராணனை வாங்க விரும்பின அர்த்தம், இவன் அழிச்சிடணும்.
இந்த குடும்பத்தை அழித்து விட வேண்டும் என்று தானே நமக்கு எதிராக எழும்புகிறார்கள். ஆனால் கர்த்தரோ நமக்கு துணையாயிருந்தபடியால், எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு துணையாயிருந்தபடியால் இன்று சந்தோஷத்தோடு அந்த நெருக்கடிகளை சகிக்க பலனை தந்தார். அந்த தீங்கு நாட்கள் நம்மை ஜெயிக்காதபடி மறைத்து கொண்டார். அல்லேலூயா. அன்று வரை இன்று வரை மறைத்தவர் தம் திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரை அந்த மறைவுக்குள் மறைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பின்தொடர்ந்த நாட்கள், ஜீவனை ஹல்லேலூயா ஜீவனுக்கு எதிராய் பதிவிருந்து நம்முடைய காலடிகளை தொடர்ந்த நாட்களையும் அந்த நாளெல்லாம் நம்ம பொதுவாக செபிப்போம். எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் செபித்தும் ஒரு வளர்ச்சி வரவில்லை என்று நாம் நினைப்போம். ஆனால் தேவன் நம்மை மறைத்து வைத்த நாட்களில் வளர்ச்சி இருக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். ஆகவே இப்படி சத்துரு பதிவிருக்கும் போது, ரகசிய ஆலோசனையோடு எதிராளிகள் இருக்கும்போது, நம்மை பின்தொடருகிற ஜனம் இருக்கும்போது, அவருடைய கண்களுக்கு அவருடைய செயல்களுக்கு நீங்களாக்கி மறைக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். அதே போல சங்கீதம் 32வது அதிகாரம் அதனுடைய 7வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, மறைக்கப்பட்டது ஆமென் இக்கட்டுகளுக்கு, அது சின்னதோ பெரியதோ, ஆமென், பெரிய மரணக்கட்டில்லானாலும் சின்ன சின்ன தடைகள் வரும் நமக்கு, அவைகளுக்கு விலக்கி காக்க மறைவிடமாயிருக்கிறார் கர்த்தரே. ஆமென். கடந்த 2 வார்த்தைகளில் தேவன் தம்முடைய கூடாரத்துக்குள் மறைத்து வைக்கிறார். இந்த வார்த்தையில் தேவனே மறைவாய் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரே அவனுக்கு முன்பாக நின்று ஆமென் இது இன்னாரல்ல என்று தோற்றம் அளிக்கிற விதத்தில் அவரே நமக்கு மறைவிடம். ஆமென். அல்லேலூயா. எதற்கு? இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி மறைத்தாரானால் என்ன நடக்கும்? இரட்சண்ய பாடல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா, விடுதலையின் கீதங்கள். அதுக்கு பின்ன அர்த்தம் தான் இரட்சண்ய பாடல்கள். விடுதலை பெற்ற ஒரு தெய்வ பிள்ளை சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவார். தலைக்கு வந்தது தலப்பா போயிட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சிறு துன்பங்களோடு ஆமென் ஆமென் நம்முடைய ஜீவனை காத்த தேவன், காக்கப்பட்ட ஜனம், விடுதலையாக்கப்பட்ட ஜனம் தேவனை துதிப்பார்கள். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அதுதான் இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிற கர்த்தர். அப்ப எதற்காக மறைக்கிறார் என்றால் கண்ணிகளுக்கு நீங்களாக்க தேவன் நம்மை மறைக்கிறார். சத்துருடைய சதிகளுக்கு நீங்களாக்க கர்த்தர் நம்மை மறைக்கிறார். இன்னொரு வார்த்தையை வாசித்தீங்க, 31ஆம் சங்கீதம் அதனுடைய 20வது வார்த்தையை வாசிங்கள். 31:20. மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உம்முடைய சமூகத்தின் மறைவிலே, இந்த இடத்துல ஆமென் தேவனுடைய கூடாரத்தின் மறைவில் மறைக்கிறார். அவரையே ஆமென் மறைவிடமாக்கி ஆமென் மறைத்து நம்மை உள்ளில் வைத்து மறைத்து கொள்ளுகிறார். 3வது இந்த இடத்தில் ஆமென் தேவ சமூகம் அவருடைய பிரசன்னத்துக்குள் மறைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மறைத்து, எதற்கு மறைத்த? தேவ பிரசன்னத்துக்குள் ஒரு தெய்வ பிள்ளை மறைக்கிறார் என்றால் மனுஷனுடைய அகங்காரம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறைத்து நாவுகளின் சண்டைக்கு விலக்கி காக்க தேவன் நம்மை மறைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாவுகளின் சண்டைக்கு போயிடக்கூடாது. ஆமென். அதவா ஆவிக்குரிய தொய்வு, சோர்வு வந்து பிரச்சனை வந்த என்ன செய்யணும்? நலமானதையும் பேசாமல்
அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்குள் இருந்தால் கர்த்தரே காத்து கொள்ளுகிறார். நாவுகளின் சண்டைக்கு விலக்கி காத்து கொள்ளுகிறார். அதவா ஆமென் தெய்வ பிரசன்னம் இல்லாமல் ஏதாவது அக்கிரமங்கள் பாவங்கள் நம்மை தூர்ந்து கொண்டால் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் பாவம் இல்லாமல் போகாது. அல்லேலூயா. வார்த்தைகள் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. ஆகவே என்ன செய்யணும்? நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருக்க கூட கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி கூடாரத்திலும் ஆமை மறைக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவன் ஒரு தெய்வ பிள்ளை மறைத்து வைக்கிறார். ஆமை வாசித்த 27:5 நாம் வாசிக்கும் போது ஆமை கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். தம்முடைய கூடாரத்தில் மறைக்கிறார். தம்முடைய தாமே ஒரு மறைவிடமாக்கி கொள்ளுகிறார். தம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து ஆமே மறைத்து கொள்ளுகிறார். ஆனால் அந்த மறைவுக்கு பின்பு ஒளித்து வைக்கிறார். நாம் சில பொருள்களை ஆமேன் வீட்டிலும் ஆமேன் சில பொருள்கள் வெளியே இருக்கும், சில பொருள்கள் ஒளிச்சு வச்சிருப்போம், பத்திரமா வச்சிருப்போம். அல்லேலூயா. வீட்டில் உள்ள பிரமாணத்தின் நகல் இருக்கும்னா ஆமாம் சும்மா டேபிளில் போட மாட்டோம். விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தால் ஆமாம் கேஷுவலாக டேபிளில் போட்டுட்டு வைக்க மாட்டோம். அது எங்கேயோ ட்ராயரில் வச்சு ஆமாம் பூட்டி சாவியும் கையில் எடுத்து எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்போம். ஒளிச்சு வச்சிருக்கிறது. தேவன் ஒரு தெய்வ பிள்ளையை இப்ப நினைச்சு பாருங்க. நீ நானும் ஆண்டவருடைய சந்நிதியில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு வளர்ச்சிக்காக, ஒரு உயர்வுக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு விடுதலைக்காக. ஆனால் கர்த்தர் செய்கிற விதம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைக்கிறார். இந்த மறைக்கப்பட்ட நேரங்கள், ஒளித்து வைக்கிற நேரங்கள் எந்த உயர்வும் காணப்பட இயலாது. புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை கைவிட்டார் என்று நினைத்து விடக்கூடாது. சத்துருக்களின் அகோரம் நமக்கு எதிராய் அவை யுத்தம் பண்ணுகிற வல்லமைகளுக்கு நம்மை மறைத்து வைக்கிற நேரம், ஆமை வெளியரங்கமாக நம்மை நினைக்கிற வண்ணம் எந்த உயர்வு, எந்த வளர்ச்சியை நம்மை காண இயலாது. இதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொண்டால் சோர்ந்து போக மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு தாமதித்தாலும் தளர்ந்து போக மாட்டோம். காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வண்ணத்து பூச்சியை எல்லாரும் பார்த்திருப்பீங்க, பட்டர்ஃப்ளை. ஆமென். பறந்து கொண்டே இருக்கும். செடிகளில், பூக்களில், ஆமென், வீடுகளில், தோட்டங்களில் பறப்பதை எல்லாரும் நம்ம இப்ப காண்கிறோம். ஆனால் அவைகள் ஆமென் முட்டையிடுவது ஏதாவது ஒரு இலையின் அடியில் கொண்டு முட்டையிடும். அது நமக்கு கண்டுபிடிக்க இயலாது. ஒரு சின்ன ஒரு கடுகு கழகு தான் ஒயிட் கலர்ல ஒரு முட்டை இட்டு இருக்கும். ஆனால் அதுல இருந்து தானாய் லார்வா வெளியே வந்து ஒரு சின்ன புழுவாய், புழு ஃபார்ம் ஆகி விட்டது என்றால் நமக்கு வெளியே பார்த்தால் தெரியக்கூடிய அளவுக்கு இலைகளை அது சாப்பிட ஆரம்பிக்கும். இலைகள் சாப்பிடும்போது சில நாட்களுக்குள்ளாலேயே நல்ல வளர்ச்சியே வரும். நம்ம எல்லாரும் கண்டிருப்போம். நீள நீளமாக குண்டு குண்டாக நல்ல பச்சை புழுக்களாய் இலையை தின்னு தின்னு இலை அரிக்கித்து இருக்கிறதை, வெட்டி இருக்கிறதை நாம் பார்க்கும்போது புழுக்களை காண முடியும். ஆனால் அதன் பின்பு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று உண்டு. கூட்டுப்புழு சாப்பிட்டது, ஓடினது, நடந்தது, இந்த இலை முழுவதும், செடி முழுவதும் நடந்து தெரிந்த நாட்களுக்கு பதில் ஒரு அசைவற்ற, நகர்வற்ற, வெளியரங்கமாய் பார்த்த எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு கூட்டுப்புழுவின் நிலைமை. இதுதான் ஒளிச்சு வைக்கிறது. மறைத்து வைத்த நேரங்கள் உண்டு, வளருகிற நேரங்கள். அந்த புழுவாய் இருக்கிற அந்த நேரங்களில் பலவித மற்ற பிராணிகள் அதை சாப்பிட நேரிடும். அதன் அடுத்த வளர்ச்சியின் இடையில் தான்
இந்த கூட்டுப்புழுவின் நிலைமை. ஆண்டவர் நம்மை ஒளித்து வைத்திருக்கிற அந்த நேரம் என்பது வெளியரங்கமா பார்த்த எந்த உயர்வோ, எந்த வளர்ச்சியோ, எந்த மாற்றங்களோ ஜனங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதனால் உள்ளான ஆமேன் மனுஷன் மறைக்கப்பட்ட நேரத்திலும் அவன் பலன் அடைந்து கொண்டிருப்பார். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டிருப்பார், ஒளித்து வைத்திருக்கிற நேரத்திலும். ஆனா வெளியரங்கமாய் உலக கண்களுக்கு முன்பு, உறவுகளின் கண்களுக்கு முன்பு சும்மா அல்லேலூயான்னு கடந்து கத்திட்டு கிடக்கிற, ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு உயர்வும் இல்லை என்று நினைப்பார்கள். ஆனால் குறிப்பிட்ட நாள் ஒளித்து வைத்த பின்பு அது தானாய் வெளியே வந்து பறக்கிறதை பார்த்தா இவன் எங்கிருந்து வந்தான்னு தோன்றும். அல்லேலூயா. கொஞ்ச நாள் ஆள் அட்ரஸ் இல்லாம இருந்தான், ஒரு அணக்கம் இல்லாம இருந்தான். இது அழகா மல்டி கலர்ல சிறகடித்து உயர எழும்பும். அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு ஸ்டேஜ் இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஒளித்து வைக்கும் போது சுத்தமா ஒரு மாற்றமும் இருக்காது, ஒரு வளர்ச்சியும் தோன்றாது. ஆமென். அப்பொழுது இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், நீ மறைக்கப்பட்ட நிலையா, அல்லேலூயா, சத்துரு விழுங்கி விடாதபடி, சத்துரு அபகரித்து விடாதபடி, மரண கண்ணிகள் மேற்கொண்டு விடாதபடி இருக்க மறைவில் வைத்திருக்கிறார். அவருடைய கூடாரத்தில், அவருக்குள், அவருடைய பிரசன்னத்துக்குள். ஆனால் ஒளித்து வைத்திருக்கும் போது எந்த வளர்ச்சியும் இராது. புழுவா இருக்கும்போது சின்ன சின்ன மாற்றங்கள், ஆனாலும் ஒரு மறைவில் ஒரு வளர்ச்சி, சின்ன வளர்ச்சி. கூட்டு புழு ஆயிட்டுன்னா அடுத்தது எதுவுமே ஆமென் எல்லாம் ஃபெயில் ஆனது போல இருக்கிறதா? ஒளிச்சு வச்சிருக்கிறார். எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஆமே கைவிடப்பட்டது போல இருக்கிறதா? தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்திருக்கிறார். அதிலிருந்து வெளிப்பட்டால் ஹல்லேலூயா, எல்லா ஜனமும் காணத்தக்கதாய், அறியத்தக்கதாய், பெயர் அறியத்தக்கதாய், வானங்களில் பறக்கத்தக்கதாய், உயரங்களில் பறக்கத்தக்கதாய், எந்த பூச்சிகளும் ஆமென் தொட முடியாதபடி, மேற்கொள்ள முடியாதபடி உயரங்களில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து மகிமைப்படுத்துகிற ஒரு நாள். அதற்கு முன்னால தான் ஒரு ஒளித்து வைப்பு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்ல. ஆண்டவரே, நான் மறைக்கப்பட்ட நாட்களா இருக்கலாம் இது, அல்லது ஒளித்து வைக்க இன்னும் ஒண்ணும் இல்ல, ஆமே ஃப்ரோசன் போல இருக்கு, எந்த ஒரு ஆமே அசைவும் இல்ல, எந்த ஒரு நகர்வும் இல்ல, அடுத்த கட்டம் என்னன்னு ஒன்னும் தெரியல. ஆனால் உள்ளான மனுஷனில் ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளான மனுஷன் வளர்ச்சி அடைகிறது, மாமிசத்தில் வெளியில தோன்றாது. அல்லேலூயா. ஏற்ற வேளையில் தேவன் அதை உயர்த்துவார். ஆமென். 1 பேதுருவின் புத்தகத்தில் 5:6 வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒளித்து வைக்கிற நேரம் நாம் அறிந்திருக்கணும், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறோம். சத்துரு நெருங்க கூடாதபடி, சத்துரு மேற்கொள்ள கூடாதபடி, ஜீவனுக்கு எதிராய் வந்த தந்திரங்கள், வல்லமைகள், ஆளுகைகள் சகலவற்றுக்கும் நீங்களாக்கி நம்மை மறைத்து ஒளித்து வைத்து காத்து கொண்டிருப்பதின் ரகசியம் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அழிக்க நினைத்த சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். கரம் தட்டி நன்றி சொல். அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையை அவர் உயர்த்தும் போது ஆமென் ஜனம் கண்டு ஆச்சரியப்படு. நம்மோடு வளர்ந்த இவன் அல்லவா, நம்மோடு வளர்ந்த இவள் அல்லவா, ஆமே இப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு, இப்படி தேவ உயர்த்தி வைத்திருக்கிறாரு. வெறுமை
எளிமையான பாத்திரம் அல்லவா, ஏழையான குடும்பத்தில் அல்லவா இருந்தா, இவனுடைய நிலைமை பாருண்டு உன்னை பார்க்கும் போது ஒன்றை நினைத்துக்கொள், ஆமே, மனதில் பெருமை வந்துவிடக் கூடாது. அவர் உன்னை உயர்த்துகிற வேளை, ஆமே, அகங்காரம் வந்துவிடக் கூடாது. அவர் உன்னை உயர்த்துகிற வேளை, ஆமே, தற்பெருமை வந்துவிடக் கூடாது. இந்த கால வேளையில உயர்த்துகிற தேவ கரத்தில் நீ இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை உயர்த்துகிற தேவ கரத்தில் நீ இருக்கிறாய். ஆமென். அதன் அடையாளம் என்ன? என்ன எவிடன்ஸ்? நான் தேவனுடைய கையில் இருக்கிறேன், தேவனுடைய மறைவில் இருக்கிறேன். வளர்ச்சி இல்லாத நிலைமை, ஒளித்து வைக்கப்பட்ட நிலைமை. ஆனால் எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த உயர்வும் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை, ஆனால் எந்த குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த குறைவும் இருக்காது. பட்டினி போட மாட்டார். அந்தன்றுள்ள தேவைகள், அந்தன்றுள்ள காரியங்கள் நேர்த்தியாய் செம்மையாய் நடக்கு. பெரிய வளர்ச்சியோ வெடி வளர்ச்சி ஒன்றும் இருக்காது. புரிந்துகொள், நான் கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏற்ற வேளை, அந்த வேளை என்பது நம்முடைய நேரம் அல்ல, தேவனுடைய வேளை. என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்னாரு. அவருடைய ரைட் டைம்ல நம்மை உயர்த்தும் போது எத்தனை ஆயிரம் மந்திரவாதங்கள் இருந்தாலும், எத்தனை எதிரிகள் இருந்தாலும், எத்தனை யுத்தங்கள் உனக்கு எதிராக எழும்பினாலும், அதன் நடுவில் நீ உயருவாய், அதன் நடுவில் நீ எழும்புவாய், அதன் நடுவில் உன் தலையை உயர்த்தி மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி, ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்முடைய கரத்தில் அடங்கி இருக்க, உம்முடைய மறைவில் மறைந்து இருக்க, நீர் ஒளித்து வைத்திருக்கிற அந்த கிருபைக்காய் நன்றி என்று சொல், நன்றி என்று சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைத்து வைத்தது உயர்த்தும்படியாய், மறக்காது. மறைத்து வைத்தது உன்னை பாதுகாத்து உயர்த்தும்படியாய். அல்லேலூயா. ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். ஒளித்து வைத்து, ஆமென், அப்படியே மூடி விட மாட்டார். ஒளித்து வைத்தாரானால், மறைத்து வைத்தாரானால், நிச்சயம் அடுத்தபடி கன்மலையின் மேல் நீ உயர்த்தப்பட போகிறாய். ஆயத்தப்படு, பலப்படு, சோர்ந்து போகாது. என்னை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு தக்கதாய் என்னை உயர்த்துகிற கர்த்தர். நன்றி சொல்லி ஆண்டவரை கரங்களை தட்டி நன்றி சொல். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை, சோர்ந்து போகாது. என்னை மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய வேளை இன்னும் வரவில்லை, அவருடைய டைம் இன்னும் வரவில்லை. என்னை உயர்த்துகிற ஒரு தேவன் அவர். ஆமென். வேதத்தில் 40ஆம் சங்கீதத்தில் அதனுடைய 2வது வார்த்தையை வாசியுங்கள். 40:2. பயங்கரமான குழியிலும் ஊளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி, praise the Lord, hallelujah. எங்கேயோ ஊளையான சேற்றில், தேவனுக்கு பிரியமற்ற இடங்களில், அறியாத நாட்களில் இருந்த நம்மை தூக்கி எடுத்தார். ஆமென். பலத்த கரத்தின்கள் அடங்கி இருக்கிறது என்ற ரகசியம். ஹல்லேலூயா. எங்கேயோ இருந்த, வெறுமையாயிருந்த, தூரமாயிருந்த, தேவனை அறியாமல் இருந்த நம்மை தூக்கி எடுத்து, ஹல்லேலூயா, கால்களை கன்மலையின் மேல நிறுத்தி வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்ததுக்கும் கன்மலையின் மேல் நிறுத்துவதற்கு இடைப்பட்ட நேரம்தான். மறைத்து வைத்து, ஒளித்து வைத்து, ஆமை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்மை பலனடைய, ஹல்லேலூயா, நாம் பலனடைய, பலனடைய, நமக்குள்ளான மனுஷன் ஆமை வளர வளர, ஹல்லேலூயா, வெளியான எந்த ஒரு மாற்றமும் இல்லையானாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலத்தின் மேல் பலனடைந்து எழும்பும் போதுதான் தெரியும் இந்த பலன் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது, இந்த கிருபை எங்கே இருந்து வந்தது. அல்லேலூயா.
Glory to God. தேவ கரம் ஒரு மனிதனை உயர்த்தும் போது, ஆமென், ஹalleluya, கன்மலையின் மேல, ஆமென், நீ ஏற முடியாது, உன்னை நிறுத்துகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பட்டணத்தின், ஆமென், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திராது. அல்லேலூயா. எதற்காக உன்னை கன்மலையின் மேல கொண்டு நிறுத்துகிறார்? அநேகர் உன்னை காணும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய முன்னிலைமை கண்ட அநேக உன்னை காணும்படியாய், உன் முன்னிலைமை அறிந்த அநேக உன்னை கண்டு தேவனை துதிக்கும்படியாய் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். ஸ்லிப்பாயிரக்கூடாது, ஆமென், ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டில் என்று சொல்லுகிறபடி உறுதிப்படுத்துகிறார். Glory to the Lord. அதன் மூன்றாவது வார்த்தையை வாசியுங்கள். உறுதிப்படுத்திட்டு தமது தேவனை துதிக்கும் புதிய பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அல்லேலூயா. நீ உயர்த்தப்படும் போது நீ செய்ய வேண்டியது, ஆமென், உளையான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து, நம்மை சுத்திகரித்து, நம்மை பலப்படுத்தி, நம்மை அதிகாரப்படுத்தி கன்மலையின் மேல நிறுத்தி வைத்தது, ஆமென், பெருமை கொள்ள அல்ல. இது என் பராக்கிரமத்தினால் கட்டின பாபிலோன் என்று சொல்ல அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரின் சிறுமையை கண்டார், கர்த்தரின், ஆமென், இல்லாமையை கண்டார் என்று தேவன் செய்த அந்த உயர்த்தின உயர்வை நினைத்து துதிக்கும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் பாத்திரமாய் இருந்த என்னை நிரப்பினதை அநேகர் கண்டு, ஆமென், தேவனை துதிக்கத்தக்கதாய் உன் வாயினால் துதியை, உன் நாவினால் துதிக்க உன் வாயின் நிரம்பி வழியத்தக்கதாய் தேவனை துதிக்கிற புதிய பாடல், தேவனை துதிக்கிற புதிய அனுபவம். எஸ், glory to God. உயர்த்தப்படும் போது ஒரு தேவ பிள்ளை நினைத்துக்கள், ஆமென், தேவனை துதிக்கணும். தகுதி இல்லாத இடத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி என்னை பலப்படுத்தினார். அருகதை இல்லாத இடத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி என்னை ஆசீர்வதித்தார் என்று நீ துதிக்கையில் அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஓ, glory to the Lord. அப்படியானால் நீ புரிந்து கொள், எதற்காக ஒரு தேவ பிள்ளை உயர்த்தப்படுவது? தேவனை அநேகர் கண்டு பயந்து நம்பும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று மறைக்கப்பட்ட நிலையோ, இன்று ஒளித்து வைக்கப்பட்ட நிலையோ, பயப்படாது, ஒரு நாள் உயர்த்தப்படுவாய். உயர்த்தப்படும் போது உன் பலவீன நாட்களை எண்ணி, என் தேவன் என்னை தொட்டார், நான் விடுதலையான என்று நீ துதிக்கிற துதி வரும்போது, ஆமென், ஆமென், உன்னை அறிந்தவர்கள் பாண்டவர்கள் என்ன நடக்கும்னா அதை கண்டு பயப்படுவார்கள், கர்த்தரை நம்புவார்கள். இப்படி பலத்த கிரியை செய்கிற ஒரு தேவன் உண்டு. வென்றுமில்லாமையில் இந்த சகலத்தை உண்டாக்கின ஒரு தேவன் உண்டு என்று நம்புவார்கள். கரங்களை தட்டி நன்றி சொல். எதற்காக கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும்? ஏன் ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மை, பலனற்றவர்களாய் இருந்த நம்மை ஏன் தெரிந்தெடுத்தார்? உன்னை உயர்த்தும்படியாய். ஹல்லேலூயா. பலவானை உயர்த்தினால் அவன் தேவனை துதிக்க மாட்டான். ஆகவே பலவீன பாண்டமாகிய, விழுந்து போனவர்களாகிய, பலனற்றவர்களாகிய, தகுதியற்றவர்களாகிய, திறனற்றவர்களாகிய நம்மை தெரிந்தெடுத்தது நோக்கம். கன்மலையின் மேல் நிறுத்தினார். இவன் என்னை துதிப்பார், இவன் என்னை துதிப்பார் என்று தேவன் நம்மை நம்பினபடினால் உயர்த்துவதற்கு முன்பு மறைவு, சோர்ந்து போகாது, ஒளித்து வைப்பார், பயந்து போகாது, அழைத்தது உயர்த்தும்படியாய். உயர்த்தும் போது தேவனை துதி. அநேகர் உன்னை கண்டு, ஆமென், தேவனை குறித்த ஒரு நடுக்கம் பற்றி கொள்ளும். தேவனை நம்ப அது ஏதுவாயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்மலையின் மேல் உன்னை உயர்த்த அழைத்திருக்கிறார்.
கன்மலையின் மேல் நீ உயர்த்தப்படுவாய். ஆமே, அநேகர் கண்டு தேவனை துதிக்க ஏதுவாகும். அநேகர் கண்டு, ஆமே, உன்னை கண்டு எத்தனை ஆண்டுகள் மறைக்கப்பட்டிருக்கிறாய் நினைத்து பார். எத்தனை வருடங்கள் தேவனை மறைத்து காத்து கொண்டு வருகிறார் நினைத்து பார். எத்தனை மாதங்கள் ஒளித்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் ஆமே எல்லாரும் கேட்கிறது என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கத்தக்க விதத்தில் ஏன் ஒளித்து வைத்திருக்கிறார்? உன்னை உயர்த்தும்படி கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Glory to God. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். Hallelujah, hallelujah. என்னை உயர்த்துவதற்காக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கன்மலையின் மேல், கன்மலையின் மேல் என்னை உயர்த்துவதற்காக கர்த்தர் குழியில் இருந்த எண்ணெய், சேற்றில் இருந்த எண்ணெய், பாவியாயிருந்த எண்ணெய், அக்கிரமக்காரனாயிருந்த எண்ணெய், பாவத்தில் மூழ்கி இருந்த எண்ணெய் என் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். என்னை அவர் உயர்த்த வைத்திருக்கிற அந்த திட்டம் பெரியது. அல்லேலூயா. என்னை உயர்த்த போகிறார், என்னை உயர்த்த போகிறார். எத்தனை துன்பம் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை இன்னல்கள் வந்தாலும் தேவன் என்னை மறைத்திருக்கிறபடியினால், ஆமே, சத்துரு ஜெயிப்பதில்லை. அவர் என்னை ஒளித்து வைத்திருக்கிறபடியினால் நான் நஷ்டப்படுவதில்லை. என்னை உயர்த்துகிற தேவ கரத்து நான் அடங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை உயர்த்துகிற தெய்வ கரத்தில் நான் அடங்கி இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே நன்றியோடு துதித்து உயர்த்தலாமா? மகிமையின் தேவ தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி, ஆமே, கன்மலையின் மேல் நிறுத்தினீரே. ஆண்டவரை துதிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. Glory to the Lord. ஆமென். சம்பூரணமாய் திருப்தி அடைய செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா, ஹalleluya. தகுதி இல்லாத பாத்திரமாயிருந்த என்னை தகுதிப்படுத்தி கன்மலையின் மேல் நிறுத்தினீர். நன்றி சொல்லி துதிக்கலாம், நன்றி சொல்லி சோத்தரிக்கலாம். ஒருமித்து Glory to the Lord. வெறும் பாத்திரமாயிருந்த என்னை, உடைந்த பாத்திரமாயிருந்த என்னை, விரும்பாத பாத்திரமாயிருந்த என்னை, ஹalleluya, வறுமை வறுமை எல்லாம் மாற்ற என்னை மறைத்து வைத்த நாட்களில், ஆமே, சேதமில்லை, வெறுமை இல்லை. அன்றென்றுள்ள அப்பத்தை தந்து போஷித்து நடத்தி மறைத்து வைத்தாரு. இன்றைக்கு ஒளித்து வைத்திருக்கிறாரா? ஆமே, பயப்படாது. அதி சீக்கிரத்து உன் துக்கம் மாறு, அதி சீக்கிரத்து உன் கண்ணீர் மாறு, அதி சீக்கிரத்து உன் வேதனை மறையும். அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை உயர்த்துவார். எப்படி அந்த பட்டர்ஃப்ளை, ஆமே, கூட்டு புழுவை விட்டு வெளியே வந்து மகிழ்ச்சியோடு, ஆமென், வானங்களில் பறந்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறதோ, அநேக கண்கள் அதை காணலாம். அதுபோல கன்மலையின் மேல், ஆமென், 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 பிரகாசிக்கிற விளக்காய் அவர் உன்னை மாற்றுவார். ஆமென், ஆமென். அநேகர் கண்டு உன்னிடத்தில் வருவார்கள். நீ தேவனை துதிக்க மறவாதே. அநேகரை கண்டு உன்னை தேடி வருவார்கள். நீ தேவனை மகிமைப்படுத்த மறவாதே. ஹalleluya, ஹalleluya. நன்றி சொல்லி, அப்பா, என்னை மறைத்து வைத்ததுக்காக நன்றி என்று சொல்லு. ஆமென், ஆமென். வளர்ச்சி இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, உயர்வு இல்ல, ஆண்டவரே, ஆமே, வெறுமையாயிருக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? ஆண்டுகள் ஆக பெரிய வளர்ச்சி ஒன்றும் இல்லையே, புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? மறைத்து வைத்திருந்தார். ஹalleluya, ஆமே. உன் தலைக்கு நேராய் அம்புகள் வந்ததை நீ அறியாமல், ஆண்டவரே, என்னை உயர்த்தும் என்றாய். தேவனோ மறைத்து வைத்து மரணங்களுக்கு, இக்கட்டுகளுக்கு, தீங்குகளுக்கு, சண்டைகளுக்கு, ஆமே, நீங்களாக்கி உன்னை மறைத்து வைத்த நாட்கள். இந்த நாளில் ஆண்டவரே, என்னை உயர்த்த போகிறீரே, என்னை உயர்த்த போகிறீரே. கைவிடாதபடி தகுதி இல்லாத என்னையும் தெரிந்தெடுத்தீரே. நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய்
மாறு. உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் ஆமென், ஆமென். கலங்கிடவே Yes, Lord. கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி Amen, amen, amen. ஓ, நீ தப்பிச் செல்ல வழி வார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். Amen, amen. நம் Glory to the Lord. ஓ, நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைத்து விடு. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. எங்கள் கவலைகள் எல்லாம் மறைத்து விடு. கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். Glory to the Lord. ஆண்டவருடைய கரங்களில அப்படியே விட்டுக்கிடுது அப்பா. ஆமே, என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி அல்ல. ஆமே, என்னை மறைத்து என்னை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்த போகிற என் அன்பு தேவனே, உமக்கு நன்றி என்று சொல்லி விசுவாசித்து கரங்களை தட்டி நன்றி சொல்லி அப்பாவே உயர்த்தலாமா?
என்னை உயர்த்த போகிற தெய்வமே, என்னை மறைத்து வைத்திருக்கிறீர், என்னை ஒழித்து வைத்திருக்கிறீர். நான் நிர்மூலமாகாமல் போக என்னை மறைத்து கொண்டீரு, என்னை ஒழித்து வைத்தீரு, என்னை உயர்த்த போகிறேன் சத்துருங்களுக்கு மேலாய். ஆமென் ஆமென். கன்மலையின் மேல் ஆமே இருக்கிற ஒரு வீட்டை போல் நீர் என்னை மாற்ற போகிறேன். நன்றி ஐயா. ஹalleluya ஹalleluya. நல்லவர் நல்லவர். நன்றி சொல்லி எல்லாரும் துதிக்கலாம். மகா பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி. நீர் எங்களை உயர்த்தும்படி தெரிந்தெடுத்தீர். குழியிலிருந்து சேற்றிலிருந்து தூரமாயிருந்த எங்களை, அறியாமல் இருந்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினீர். எங்களை உயர்த்தும்படியாய் அதற்கு முன்பாக ஆமென் எங்களை மறைத்து கொண்டு உம்முடைய கூடாரத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் உமக்குள்ளாய் மறைத்தீரே. இந்த நாட்களில் ஒளித்து வைத்திருக்கிற நிலைமையா யார் யார் எந்தெந்த விதங்களில் ஆண்டவரே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. மறைத்து வைக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு, ஒளித்து வைக்கப்பட்ட பிள்ளைகளும் உண்டுமே அப்பா. இந்த நாட்களில் என் ஆண்டவர் என்னை உயர்த்த போகிறார். அதற்கு முன்னோடியாய் என்னை மறைத்து வைத்திருக்கிறார். சேதப்படாமல், தீங்கு எங்களை தொடராமல், சண்டைக்கும் ஆமே வேதனைகளுக்கும் சத்துருக்களுடைய கண்ணிகளுக்கும் நீங்களாக்கி எங்களை நடத்தி வருகிறீர் என்பதை இந்த நாட்களில் உணர்த்துவதற்காய் என் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் உயர்த்தப்படுவார்கள் என்பதை இந்த நாளில் உறுதிப்படுத்துகிற தேவனே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்து. தள்ளாடின கால்கள் உண்டு, ஆமே தளர்ந்த கைகள் உண்டு. இந்நாட்களில் உறுதிப்படுத்துவீராக. என்னை ஒழித்து வைத்திருக்கிறார், என்னை உயர்த்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை வளர்த்துவார் என்று விசுவாசத்தோடு அமர்ந்திருக்க உம்முடைய பலத்த கரத்துக்கு அமர்ந்திருக்க கிருபை தருவீராக. ஆமென் ஆமென். உயர்த்தப்படும் நாளில் மறந்து போகாதபடி உம்மை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க என் தேவன் புதிய கிருபையை, புதிய பலனை அநேகர் கண்டு உம்மை நம்பத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அநேகர் கண்டு உம்மை தேடி வரத்தக்கதாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உயர்த்துவீராக. அற்புதமாய் வழி நடத்து. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும். அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Praise the Lord. Praise the Lord.